ஈக்குவல் வச்சு வெட்ட விட்டாதானே நான் இங்கிட்ட அங்கிட்ட மோத ஆட்டிக்கிட்டே இருப்பேன், மோத கொடுக்கவே மாட்டேன். நான் என்னன்னா இப்படி படுக்க போட்டு அடியில ரிட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துனா. ஐயோ எனக்கு தண்ணியை கண்டாலே பிடிக்காது, ப்ளீஸ் எனக்கு கொண்டு வரீங்க, எனக்கு தண்ணி வேண்டாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சாய் பெட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைகர்னு ஒரு ஷிட்ஸுவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து பேஸ்ல எல்லாம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஜீரோ கட் கேட்டிருந்தாங்க. பட் நான் சொன்னேன் சிஸ்டர், ஜீரோ கட் பண்ணுறது வந்து கிளைமேட் கண்டிஷனுக்கு ஒத்து வராது, அதுவும் இல்லாமல் பப்பி வேறு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டனாக பண்ணிடுவோம், ஜீரோ கட் வேணாம். ஏன்னா வந்து ஃபர்தராக வந்து நம்ம டாக்ஸோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஓகேன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா ஷார்ட் கட் பண்ணிட்டோம். இது வந்து பப்பி கட் மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லா குறைச்சி விட ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வீட்லேயே வந்து நல்லா க்ரூமிங் பண்ணதுனால அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, ஃபுல் சப்போர்ட் பண்ணார். நம்ம எங்கிட்டலாம் ட்ரிம்மர் கொண்டு போனாலும் சரி, எங்கிட்டலாம் இங்கிட்ட அங்கிட்டு திருப்பினாலும் சரி, அவர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணல. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவருக்கு வந்து சிசரிங் மட்டுமே பிடிக்கல. ஃபேஸ்க்குள்ளே சிசர் பண்ணும்போது இங்கிட்ட அங்கிட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து திருப்பி வச்சு பிடிச்சி தான் பண்ண வேண்டியதாக நீங்கள் பார்த்தா தெரியுங்க பாருங்கள். அப்போ கூட அந்த சிசரை லைட்டாக கடிக்க வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். நான் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக அவரை ஹேண்டில் பண்ணலை. அந்த கழுத்து பகுதியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன், கேப் இருக்கும், அவருக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் நாட்ஸு சிக்காக இருந்தது, அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நல்லா பண்ணிக்கிட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த ட்ரிம்மர் அந்த இடத்துல தான் சிக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து சிசரிங் பண்ணிடுவோம், இல்லை வந்து அந்த இடத்த மட்டும் ஜீரோ கட் பண்ணிடுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் தைஸ், உள்ளங்கால் உள்ள அந்த தொடைகளில் வந்து இப்போ வந்து ஜீரோ ட்ரிம்மிங் பண்ணிடுறேன். ஸோ இது எதுனாலனா, அந்த இடத்துல இருக்க ஹேர்ஸ்னால வந்து சிக்குகள் உண்டாகும். அதே சமயம் யூரின் மோஷன் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா புண்ணுகள் வர சான்சஸ் உண்டு. ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஜீரோ ட்ரிம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பாஸை க்ளீன் பண்ணிவிட்டு, பேக் பாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கூசிச்சு அவருக்கு, அதனால கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணார். க்ளீன் பண்ணி பாஸ் அந்த நீட்டாக ஹேர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சு, தண்ணி பட்ட உடனே ஷேர் பண்ண அலம்பல் இருக்கே, ஐயோ கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. இங்கிட்ட அங்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஷாம்பு போட்டு தேய்க்கும் போது பேசாமல் இருந்தார், திரும்ப தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது செம்ம ஆட்டம், இங்கிட்ட அங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு. ஸோ இது வந்து நிறைய டாக்ஸுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய ஃபர் இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து சில டாக்ஸுக்கு வந்து குளிக்கிறதுக்கே பிடிக்காது. அண்ட் இருந்தாலும் நல்லா குளிப்பாட்டி வச்சு நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ளோ ட்ரையர் போட்டு சேரை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ளோ ட்ரையர் சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணோம். அப்புறம் நல்ல ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடித்து அவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சு, அந்த கண்ணு வந்து 2 விழிகள் இருக்கும், அவங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.